இங்கே இந்த 2 பேரும் லவ் பண்ணி வீட்லயே சிம்பிளா என்கேஜ்மெண்ட் நடக்குது. ஆனா பையனோட அம்மாக்கு சிம்பிளா பண்றது பிடிக்காம கல்யாணமும் இப்படி தான் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அண்ட் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணுக்கு ஆபீஸ்ல இருந்து மேனேஜர் கால் பண்ணி முக்கியமான மீட்டிங் இருக்கு வந்தே ஆகணும், அப்படி வரலனா வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்றாங்க. இந்த பையன் கிட்டே அவங்க அம்மா கிட்டயும் சொல்லும்போது கோவப்படுறாங்க. ஆனா அவங்க பையன் அனுப்பி வைக்கிறான். அதை பார்த்த இவங்க அம்மா ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, பெரியவங்களாம் வந்திருக்கும், அது கூட பார்க்காம மதிக்காம போறாளன்னு சொல்லிட்டு இவனை திட்டுறாங்க. நைட் இந்த பொண்ணு வர வரைக்கும் அவங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா ஆச்சு தூங்கலான்னு கேட்கும்போது மாப்பிள்ளை எல்லாமே உனக்காக விட்டு கொடுக்குறாரு, ஆனா அவங்க அம்மா தான் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க போல, அங்க போனதுமே அவங்க பேச்சை கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. ஆனா அடுத்த நாள் அந்த பையன் இந்த பொண்ணு ஆபீஸ்ல இருக்கும்போது நம்ம எப்பவுமே மீட் பண்ணுமே அந்த இடத்துக்கு வா, முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆக்சுவலா இந்த பொண்ணு ஆபீஸ் போறத பார்த்ததுமே கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி போனா நான் என்ன சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, வீட்டு வேலை எல்லாம் யார் செய்வா, இப்பவே மதிக்காம போறா, அப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போனா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இவனுமே ஐடி வேலை எல்லாம் அப்படிதான் இருக்கும், அந்த பொண்ணு மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவு பேசி பாக்குறான். ஆனா அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. சோ இதை இந்த பொண்ணு கிட்ட சொல்லி கொஞ்ச நாள் மட்டும் வேலைக்கு போறத ஸ்டாப் பண்ணிட்டு எங்க அம்மாவோட கோவம் கொஞ்சமே அப்புறம் நீ வேற ஒரு கம்பெனிக்கு போயிடுன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி பாக்குறான். ஆனா இந்த பொண்ணுமே கோவப்படுறா. பட் நைட்டு எங்க அப்பா இந்த பொண்ணு சோகமா வரத பார்த்ததுமே மாப்பிள்ளை எதனா சொன்னாராமா, அவர் எதனா சொன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. ஆனா 2-3 நாள் கழிச்சு திரும்பவும் இந்த பொண்ணு பார்க்க வரா. நீ வேலையெல்லாம் ரிசைன் பண்ண தேவைன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு நான் பேப்பர் போட்டுட்டா, நீ தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுல இந்த பொண்ணுக்கு வயித்துல அதிகமா அடிபட்டு கர்ப்பப்பையை எடுத்துறாங்க. இதை கேட்ட இவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாரு. அப்பான்னு பார்த்து இந்த பையனை அவங்க அம்மாவும் பார்க்கலான்னு தான் வந்திருப்பாங்க. அந்த பையன் உண்மையை சொல்ல வேணாம்னு சொல்லியுமே இந்த பொண்ணோட அப்பா எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அதை கேட்ட இவங்க அம்மா குழந்தையே பிறக்காத பொண்ணுக்கெல்லாம் என்னோட பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோவமா திட்டிடுறாங்க. அப்ப இந்த பொண்ணு கோவப்பட்டு நீங்க என்ன சொல்றது, நானே இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றேன், உங்க பையனுக்கு வேற ஒரு தலையாட்டு பொம்மையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு திட்டிடுறா. அந்த பையனை பார்த்து நீ லவ் பண்ணும்போது எனக்கு கொடுத்த ஸ்பேஸ் கல்யாணம் நிச்சயம் பண்ண பிறகு அது எனக்கு குறைஞ்சிட்டே வருது, நீ எனக்கே ஃபீல் ஆச்சு. சோ அதுக்காக நீ என்கிட்டயும் அம்மா கிட்டயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது வர நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பாவையும் ஒரு பொண்ணு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது உனக்கு பிடிச்சத மாதிரி இருமான்னு சொல்லாம அவங்களுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க சொல்றீங்க. நீங்க எல்லாருமே பொண்ணுங்களை நீங்க நினைச்சது மாதிரி தான் வாழ சொல்றீங்க, அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்கு, அதை நீங்க புரிஞ்சிக்கவே இல்லை. நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன், என்னோட வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க தனியாவே வாழ ஆரம்பிக்கிறாங்க.